Hello friends, welcome to SPR Works. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேசிக் செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சீவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். ஏன் சீவிங் த்ரெட் போடணும்னா ஃபஸ்ட்டு சீவிங் த்ரெட்டில் சிங்கிள் த்ரெட் எடுத்துக்கோங்க. சீவிங் த்ரெட்டில் போட்டு பழகிட்டிங்களா ஆட்டோமேட்டிக்காக ஜரியில் போட்டுக்கலாம், அப்புறம் சில்க் த்ரெட்டில் போட்டுக்கலாம். எடுத்தோடனே ஜரி அண்ட் சில்க் த்ரெட்டில் போட்டால் கொஞ்சம் வராது, பிசுறு வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சீவிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. சீவிங் த்ரெட்னா நார்மல் ப்ளவுஸ் தப்பம் இல்லை, அந்த நூல் தான். இது எண்டில் வந்து இப்போ நாட் போட்டுக்கோங்க. வாங்க எப்படி செயின் ஸ்டிச் போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த நீடில் எடுத்துக்கணும். தெரியுதுங்களா? இந்த நீடில் இப்படி தான் இருக்கும். இது வந்து த்ரெட் நீடில், இது தான் நம்ம எடுத்துக்கணும். வாங்க எப்படி போடுறேன்னு பார்க்கலாம். இந்த நூல் கண்ணை வந்து மடியில் வச்சுக்கிறேன். இந்த நூலை வந்து இப்படி வச்சுக்கிறேன். கட்டை வரலும் நடு வரலால இந்த நாட்டு பிடிச்சிக்கிட்டு, இந்த மோதிர வரலால் இப்படி விட்டு பிடிச்சிக்கிட்டுனா இப்படி ஒரு லூப் மாதிரி வந்துடும். தெரியுதா? இப்படி ஒரு லூப் மாதிரி வந்துடும். இப்போ மாட்டிக்கோங்க. இதை அப்படியே கீழே ஃப்ரேம் கடியில் கொண்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த நூலை மாட்டணும். மாட்டி மேலே தூக்கும்போது லெஃப்ட் ரைட் குத்தி எடுக்கணும். அப்புறம் கீழே இப்படி இழுத்திங்கன்னா இங்கே அடி லாக் ஆயிரும். அந்த முடிச்சு போட்டிருக்கோம்ல, அது தெரியுதுங்களா? அப்படியே பாருங்க, தெரியுதுங்களா? அப்படி முடிச்சு வந்து லாக் ஆயிரும் கீழே. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இங்கே நம்ம எந்த டைரெக்ஷனில் போகிறோமோ அந்த டைரெக்ஷனில் இந்த ஊக்பாட்டு இருக்கணும். இந்த ஊக்பாட்டு தெரியுதுங்களா? நோஸ் மாதிரி. வாங்க பார்க்கலாம் எப்படி போடுறதுட்டு. குத்தணும், கீழே வந்து ஒரு ஆஃப் ரொட்டேட் சுற்றணும். மேலே தூக்கையில் நான் வேறு நீடி எடுத்துட்டேன். குத்தணும், சுற்றணும், லெஃப்ட் ரைட், அவ்வளோதான். இது குத்துறீங்க, கீழே ஆஃப் ரொட்டேட் சுற்றுறீங்க. மேலே தூக்கும்போது இப்படி பின்னாடி உங்கள் பக்கம் திருப்பிட்டு இப்படி ஒரு திருப்பிங்கன்னா நீ வந்துடும். அவ்வளோதான். குத்தணும், சுற்றணும், லெஃப்ட் ரைட். தெரியுதுங்களா? குத்தணும், சுற்றணும், மேலே தூக்கும்போது இப்படி நீடில் இந்த பக்கம் திருப்பிட்டு அப்புறம் இப்படி லெஃப்ட் ரைட், அவ்வளோதான். குத்தணும், சுற்றணும், லெஃப்ட் ரைட். குத்தணும், சுற்றணும், லெஃப்ட் ரைட். குத்தணும், சுற்றணும், லெஃப்ட் ரைட். இது அப்படியே ஒரு மந்திரமாகவே சொல்லிகிட்டே வாங்க. அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மனசில் பதியும். குத்தணும், கீழே ஆஃப் ரொட்டேட் சுற்றணும், மேலே தூக்கும்போது இந்த நீடில் வந்து கிளாத்தில் மாட்டி இருக்கும்போது இப்படி தூக்கும்போது லெஃப்ட் ரைட். அப்போ தான் தூக்கி ஒரு ட்விஸ்ட் பண்ணணும். இப்படி ட்விஸ்ட் பண்ணுங்கள். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு மேலே தூக்கும்போது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நம்ம ஸ்விங் த்ரெட்டில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஜரி த்ரெட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து A1 மம்தாவில் சில்வர் கலர் எடுத்திருக்கேன் ஜரி த்ரெட்டு. இதில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு எண்ணாட்டெலாம் போடணும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதுக்கு தனியாக ஃபஸ்ட்டு இதை மட்டும் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் போடலாம். அதே மாதிரி தான். குத்தணும், சுற்றணும். ஃபஸ்ட்டு மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துக்கோங்க. அந்த லாக் பண்ணிக்கோங்க. இப்போது குத்தணும், கீழே ஆஃப் ரொட்டேட் சுற்றணும், மேலே தூக்கும்போது லெஃப்ட் ரைட். குத்தணும், கீழே ஆஃப் ரொட்டேட் சுற்றணும், மேலே தூக்கும்போது லெஃப்ட் ரைட். குத்தணும், சுற்றணும், லெஃப்ட் ரைட். குத்தணும், சுற்றணும், லெஃப்ட் ரைட். குத்தணும், சுற்றணும், லெஃப்ட் ரைட். குத்தணும், கீழே ஆஃப் ரொட்டேட் சுற்றணும், மேலே தூக்கும்போது லெஃப்ட் ரைட். குத்தணும், சுற்றணும், லெஃப்ட் ரைட். குத்தணும், சுற்றணும், லெஃப்ட் ரைட். குத்தணும், சுற்றணும், லெஃப்ட் ரைட். அவ்வளோதான். இதை அப்படியே விட்டுருங்க. இதுக்கு எண்ணாட்டெலாம் போடணும். அது தனியாக நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது சில்க் த்ரெட். இது சில்க் த்ரெட்டில் இது வந்து டபுள் ஸ்டாண்ட் தான் எடுக்கணும். டபுள் ஸ்டாண்ட் எடுத்து இப்போ நாட் போட்டு வச்சுருக்கேன். ஜரியும் சீவிங் த்ரெட்டும் சிங்கிள் ஸ்டாண்ட் தான் யூஸ் பண்ணணும். சில்க் த்ரெட் மட்டும் டபுள் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணணும். சேம் அதே மாதிரியே குத்தணும், நீடில் நூலை மாட்டணும், மேலே தூக்கி லாக் பண்ணிக்கணும்.
நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டிச் போடலாம். நல்லா பாருங்கள். சில்க் த்ரெட் வந்து நிறைய பேர் வரலம்பிங்க, பிசுறு வருதும்பிங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக வரும். குத்தணும், கீழே சுற்றணும், மேல் தூக்கையில் லெஃப்ட் ரைட், அவ்வளோதான். இதில் கீழே வந்து த்ரெட்டை வந்து டைட்டாக பிடிக்காதீங்க. டைட்டாக இழுத்து பிடிச்சா த்ரெட்டு கட் ஆகும், நூல் பிசுறு வரும், எல்லாமே இப்போ கிளாத்து சுருக்கம் வரும். அதுக்கு என்ன பண்ணணும், கீழே வந்து த்ரெட்டை வந்து ஃப்ரீ மோஷனில் வரணும், டைட்டாக இழுத்து பிடிக்கக்கூடாது. குத்தணும், சுற்றணும், மேலே திருப்பும்போது லெஃப்ட் ரைட், குத்தணும், சுற்றணும், லெஃப்ட் ரைட், குத்தணும், சுற்றணும், மேலே தூக்கும்போது 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 லெஃப்ட் ரைட். அவ்வளோதான். அது இதை மூணும் ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. பழகிட்டு ஃபஸ்ட்டு சீவிங் த்ரெட்டில் போட்டு பாருங்கள். அதில் ஒரு 5 லைன்ஸ் கூட போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு வந்துடுச்சுன்னா நீங்கள் சீவிங் த்ரெட்டில் சில்க் த்ரெட்டில் போட்டு பாருங்கள். ஜரி த்ரெட்டில் அப்புறமேட்டு போட்டுக்கலாம். ஏன்னா ஜரி த்ரெட்டில் போட்டால் ஈஸியாக வந்துடும். சீவிங் த்ரெட்டில் போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அடுத்த உடனே கஷ்டமாக கொஞ்சம் பழகிட்டோம்னா போக போக ஈஸியாக வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஷேப்லாம் போட்டு பாருங்கள், ஜிக்ஸாக் மாதிரி. நெக்ஸ்ட் இப்படி வேவ் மாதிரி போடுங்க. இதெல்லாம் போட்டு பாருங்கள். இந்த எண்ட்ஸ் எட்ஜஸ் திருப்பதுலாம் அதெல்லாம் தனியாக கிளாஸ் இருக்குது, தனியாக பார்க்கலாம், தனியாக கிளாஸ் இருக்குது. இதுலேயே இப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படி இப்படி போயிட்டு நம்ம நீடில் இந்த டைரெக்ஷன் போலும், இந்த டைரெக்ஷன் தான் இருக்கணும், இப்படி வந்து இப்படி தான் இருக்கணும். இதை போட்டு பழகுங்க. நீடில் ஃபஸ்ட்டு எடுத்தோம் நீடில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்படி இப்படி குத்தி இப்படி நீடில் வந்து இப்படி 3 கையிலையும் இந்த லூக் பாட் இருக்குங்கள்ல பிடிச்சிக்கிட்டு இப்படி 3 கையிலையும் 3 விரலால் பிடிச்சிக்கோங்க. சுண்டு விரலை விட்டுறணும், கட்டை விரலை பிடிச்சிட்டு இப்படி டிஸ்ட் பண்ணி பழகுங்க. எடுத்தோன்னு டிஸ்ட் பண்ணி பழகினா தான் நம்ம ஈஸியாக போட முடியும். எடுத்தோடனே சீவிங் த்ரெட்டால் போட்டு பழகாதீங்க. ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா, எடுத்தோடனே இப்படி ட்விஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்படி நீடில் வந்து இப்படி ஃப்ரேம்லேருந்து நூல் மாட்டாத மாதிரி வராத மாதிரி ட்விஸ்ட் பண்ணி நல்லா ரொட்டேட் பண்ணி எடுங்க. இது பழகிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செயின் ஸ்டிச்லாம் வந்துடும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.